எந்த ஒரு மனிதனுக்கும் கண் திருஷ்டி ஏற்படுவது இயற்கை. சிலரது பார்வையால் ஏற்படும் கதிர்வீச்சுக்கள் பாதிப்புகளை உருவாக்குகின்றன. கண் திருஷ்டியால் ஓகோ என்ற தொழில் செய்து பொருள் ஈட்டியவர்கள் நிலை தடுமாறும் சூழ்நிலையை சந்திப்பதும் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிக்கு தொடர்ந்து செல்ல இயலாத நிலை, குடும்பங்களுக்குள் ஒற்றுமை குறைவு, எந்த செயலை செய்தாலும் தாமதம், தடை, இது போன்ற நிலைமை ஏற்பட கண்ணேறு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. புகழ் ஏணியின் உச்சியில் இருந்தாலும் பொருளாதாரத்தின் அடிமட்டத்தில் இருந்தாலும் திருஷ்டி தோஷத்தால் பாதிக்கப்படுவதை கண்கூடாக நாம் காணலாம். தொழில்நுட்பமாக உலகமே மாறினாலும் தற்போது வரை இந்த கண் திருஷ்டியை நம்பக்கூடியவர்கள் இருந்து கொண்டுதான் வருகிறோம். கண் திருஷ்டி போக்கும் எளிய பரிகாரங்களை இந்த வீடியோவில் காணலாம். புதிய மண் சட்டி உண்டு, ஊமத்தங்காய், படிகாரம், தெருமண் இவைகளை சேகரித்து கொண்டு பெரியவர்களை தெருவாசலில் கிழக்கு முகமாக நிறுத்தி மண் சட்டிக்குள் ஊமத்தங்காய், படிகாரம், தெருமண் இவை மூன்றையும் போட்டு மண் சட்டியை தலைக்கு இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் 3 முறை சுற்றி தலை முதல் பாதம் வரை இறக்கி அப்படியே எடுத்து சென்று முச்சந்திகள் கூடும் இடத்தில் போட்டு உடையுங்கள். பானை உடைவது போல் உங்களை பிடித்திருந்த கண் திருஷ்டியும் உடைந்து போகும். குழந்தையின் திருஷ்டி பாதிப்புகள் குறைய செங்கலால் திருஷ்டி சுற்றி பிறகு அந்த திருஷ்டி கழித்த செங்கலை போட்டு உடைத்து அந்த மண்ணை பூமி தாயை மனதில் நினைத்து கொண்டு செங்கல் மண்ணை குழந்தையின் நெற்றியில் வைத்தால் அந்த குழந்தைகளுக்கு திருஷ்டியால் உண்டாகும் பாதிப்பு குறையும். வீட்டிற்கு அல்லது அலுவலகத்துக்கு வருபவர்களின் பார்வையை, கெட்ட எண்ணங்களை, குரூர சிந்தனைகளை திசை திருப்புவதற்கு பெரிய முகம் பார்க்கும் கண்ணாடியை வரவேற்பறையில் அல்லது வீட்டின் உள்வாசலில் வைக்கலாம். திருஷ்டியால் உண்டாகும் பாதிப்பு குறைய இல்லத்தில் மீன் தொட்டி வைத்து அதில் கருப்பு சிகப்பு மீன்களை வளர்க்கலாம். வீட்டு வாசலில் கற்றாழை, சப்பாத்திக்கள்ளி, முள் அதிகமுள்ள செடிகள், மஞ்சள் ரோஜா செடி ஆகியவற்றையும் வளர்க்கலாம். திருஷ்டி கழிப்பவர்கள் கல் உப்பை கையில் வைத்தபடி 3 முறை பின் அதை தண்ணீரில் போடலாம். தேங்காயினை தலையில் சுற்றி பின் தேங்காயை முச்சந்தியில் போட்டு உடைக்க வேண்டும். நமது வீட்டிற்குள் தீய சக்தி நுழையாமல் இருக்க, கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்களின் திருஷ்டி தாக்காமல் இருக்க வீட்டு வாசலில் பௌர்ணமி நாளில் வெண்பூசணி கட்டி தொங்கவிட்டால் கண் திருஷ்டி விலகும் என கூறப்படுகிறது. சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை நேரத்தில் சிறிது ஏலக்காய், கிராம்பு, 3 அல்லது 4 கற்பூரம் சேர்த்து எரிக்க வேண்டும். அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதை வீட்டில் உள்ள அனைத்து அறைகளிலும் காட்ட வேண்டும். இதனை பரிகாரமாக அவ்வப்போது நம் வீட்டில் செய்து வந்தால் கண் திருஷ்டி விலகி நேர்மறை ஆற்றலும் தெய்வ சக்தியும் நம் வீட்டில் குடிகொள்ளும் என்பது ஐதீகம். பிறந்த குழந்தைகளுக்கு வேஷ்டியில் ஒரு சிறிய துணியை கிழித்து திரி செய்து அந்த திரியை தலை முதல் கால் வரை வலதுபுறம் தடவி மற்றொரு திரியை இடதுபுறமாக தடவி அதனை சுவர் ஓரமாக வைத்து எரித்து விட வேண்டும். இவ்வாறு செய்தால் பிறந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருந்த கண் திருஷ்டி போகும். குடும்பத்தில் இருக்கும் அனைவரின் தோஷமும் நீங்குவதற்கு தெருவில் மண் கொஞ்சம் எடுத்து வந்து கடுகு, உப்பு, 3 காய்ந்த மிளகாய் எல்லாம் சேர்த்து 3 முறை எல்லோரையும் சுற்றி எரியும் விறகு அடுப்பில் போட்டு விட வேண்டும். இது கண் திருஷ்டியை போக்கும் என நம்பப்படுகிறது. வளர்பிறை வெள்ளிக்கிழமைகளில் காலை 9 மணிக்கு கற்றாழை கட்டி தொங்கவிடலாம். வாசலுக்கு மேல் ஒரு எலுமிச்சை, 5 பச்சை மிளகாய் என மாறி மாறி கயிற்றில் கோர்த்து தொங்கவிடலாம். இதனை செவ்வாய்க்கிழமைகளில் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.